தமிழ்நாட்டை ஒழித்த ஜெயலலிதா, மது திணித்த ஜெயலலிதா, மனசாட்சி இல்லாம மதுவை வித்த ஜெயலலிதா, 4 வயது குழந்தை மது குடிக்க தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டில். 10, 12 வயது குழந்தைகள் எல்லாம் மது குடித்து விட்டு பள்ளிக்கூடம் செல்கின்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். 15 வயது பெண்கள் மது குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு மோசமான இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள தமிழ்நாடு. சசி பெருமாளுடைய மரணம், பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் சாலையில் வந்து போராடினார்கள். அதையெல்லாம் கண்டு கொண்டாத ஜெயலலிதா, எனக்கு வேண்டியது வருமானம் 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 என்று சொன்ன ஜெயலலிதா, போன மாசம் சட்டமன்றத்திலே மது ஒழிக்க முடியவே முடியாது, மதுவிலக்கு சாத்தியமே இல்லை என்று சொன்ன ஜெயலலிதாவும் அமைச்சர்களும் இன்னைக்கு முதலை கண்ணீர் வடிக்கிற ஜெயலலிதா, நாங்களும் மதுவை ஒழிப்போம், படிப்படியா ஒழிப்போம். ஏன் சொல்றாங்க? பயம் வந்துடுச்சு, தோல்வி பயம் வந்துடுச்சு ஜெயலலிதாவுக்கு. எப்படியாவது சொல்லி எப்படியாவது ஏமாத்தணும். மனசாட்சி இல்லாத மது விட்ட ஜெயலலிதா இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள ஒட்டுமொத்த பெண்களும் முடிவு பண்ணிட்டாங்க, ஜெயலலிதாவாலோ கலைஞரால முடியாது, அன்புமணியால மட்டும்தான் மதுவை ஒழிக்க முடியும். பல சர்வே எல்லாம் போட்டாங்க, சர்வே எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, அன்புமணியால மட்டும் மது ஒழிக்க முடியும். இது பெண்கள் மனநிலை அப்படி இருக்கிறது. இதை பார்த்து ஜெயலலிதா, நாங்களும் படிப்படியாக எப்பமா இன்னும் 50 வருஷத்துல ஒழிச்சுட்டீங்களா? என்ன வேடிக்கை அதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த அம்மா பேச பேசதான் இன்னும் மோசம். ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க, இந்த அம்மா பேச பேச ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. மக்கள் காத்துட்டு இருக்காங்க, 16ஆம் தேதி காத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கோபத்தில் அவ்வளோ ஆத்திரத்தில். அதுவும் குறிப்பா இந்த சென்னை மக்கள் எல்லாம் வெள்ளம் மறக்க முடியாததெல்லாம். வெள்ளத்தில் கொஞ்சம் நெஞ்சமா பாதிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மக்கள் எல்லாம். மது விலக்கா உங்க கொள்கை எங்கே எங்கே? மது விலக்கா உங்க கொள்கை எங்கே? அதை கேட்டதுமே மெர்சலாயிட்டேங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.